காரணம் என்ன? அக்பர் பாதுஷாவும் பீர்பாலும் மாலை நேரத்தில் அரண்மனையை விட்டு வெளியே சென்று உலாவி வருவது வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு உலாவச் சென்றபோது ஏழை ஒருவன் எதிரில் வந்தான். பாதுஷாவிடம் ஏதோ கேட்பதற்கு முயன்றான். அதற்குள் தொழுகை வேளை வந்துவிட்டதால் பாதுஷா மேற்கு நோக்கி அமர்ந்து கடவுளை தொழத் தொடங்கினார். கடவுளே, மேலும் மேலும் எனக்கு சீரும் சிறப்பும் செல்வ வளமும் பெருக அருள் செய்வாயாக என்று கடவுளிடம் வேண்டினார் பாதுஷா. தொழுகையை முடித்துவிட்டு ஏழை மனிதனை ஏறிட்டு பார்த்தார். அவனோ பாதுஷாவிடம் எதுவும் வேண்டிக் கொள்ளாமல் தனது பாதையை நோக்கிச் சென்று கொண்டிருந்தான். அவனது செயல் பாதுஷாவுக்கு புதிராக தோன்றியது. பீர்பால், அந்த மனிதன் நம்மிடம் ஏதோ யாசிக்க வந்தது போல தோன்றியது. தொழுகையை முடித்துவிட்டு அவனை கவனிக்க முயன்றபோது அவன் நம்மிடம் எதுவும் கேட்காமல் எங்கோ போய்க் கொண்டிருக்கிறானே, காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டார் பாதுஷா. சீரும் சிறப்பும் செல்வ வளமும் எனக்கு வழங்குவாயாக என்று பாதுஷாவே கடவுளிடம் யாசகம் கேட்கும் போது நாம் ஏன் பாதுஷாவிடம் யாசகம் கேட்டு அவரை தொந்தரவு செய்ய வேண்டும்? நாம் தான் ஏழை என்று நினைத்தால் பாதுஷா நம்மை விட பரம ஏழையாக இருக்கிறாரே. நாமே கடவுளிடம் வேண்டிக் கொள்ளலாம் என நினைத்து அவன் சென்றிருப்பான், பதிலளித்தார் பீர்பால். தன்னை மறைமுகமாகச் சாடுகிறார் பீர்பால் என்பதை கூட பொருட்படுத்தாமல் அவர் அளித்த மறுமொழிக்கு பாராட்டு வழங்கினார் பாதுஷா.